ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இந்த சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அந்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அந்த அரிசி மாவில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, அந்த தண்ணியில் வந்து ஒரு பிஞ்ச், இன்னும் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மருவி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், அதை நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு பசங்க வேண்டாம், லைட்டாக இப்படி வதக்கி விட்டாலே போதும். ரொம்ப பூ போல் வதக்கி விடுங்க, ரொம்ப போட்டு அமுக்கி பசைஞ்சு அப்படிலாம் பண்ண வேண்டாம், லைட்டாக இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து இனிப்புக்கு வந்து நான் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீனிக்கு பதிலாக இதுக்கு வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம் இதை விட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சீனி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு நான் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வரவி நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணலாம். ஆனால் இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதே அளவு. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சரட்டை வேணும். 3 சரட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 கண்ணுனா ஈஸியாக ஓட்ட போடுறதுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் ஒரு இதுக்கு வந்து ஓட்ட போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை நான் தேய்ச்சி அடித்து எப்படியோ ஓட்ட போட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இட்லி குண்டால தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகணும். மேலே தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு. இப்போ வாங்க அந்த சரட்டையை ரெடி பண்ணிடலாம். சரட்டையில் வந்து நல்லா நெய்யை வந்து நல்லா தடவி எடுத்துக்கிட்டேன். நெய் தடவுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அந்த மோல்டு கிடைக்கும். இன்னொன்று வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இதை போட்டு ரொம்ப இதில் அமுக்கி ஸ்டஃப் பண்ணாமல் லைட்டாக இப்படி மேல்டாப்பில் போட்டு இப்படி சளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சரிசமமாக ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சரட்டையாக எடுத்துக்கோங்க, பெரிய சரட்டை வந்து வேண்டாம். இப்போ வந்து இட்லி கொப்பரையில் இதை வச்சுருங்க. வச்சு நல்லா மூடிடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு கரெக்டாக ஆச்சு. 15 மினிட்ஸில் சூப்பராக வெந்திருந்தது. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகும். நான் இன்றைக்கி 2 சின்னது, ஒரு பெரிய சரட்டை எடுத்திருந்தேன். சின்ன சரட்டை கிடைக்கல. இப்போ இதெல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் இதை கவுத்துறேன். நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக அந்த மோல்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு, அந்த அச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நெய்யை வந்து அப்படியே மேலே தடவுனீங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ இது கூட நீங்கள் வந்து டீ, காஃபி, ஈவினிங்க்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ரொம்பவே டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு தான் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டியமானும். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதை அப்படியே சன்செட் பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்னோட ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி ஜாலியாக